بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த கடைநிலை சார்ந்த ஒரு பெண், இஸ்லாமிய பெண், அந்த பெண் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ரீல் மோகத்தில் சில வீடியோக்களை போட்டு பாட்டு பாடி அதை காட்சிப்படுத்தி அது சமூக வலைதளங்களில் பரவுது. இஸ்லாமிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணை அளவு கடந்து ஏசி பேசி அதை திட்டி பதிவுகள் போட்டு அதை பிரபலப்படுத்தி அதை என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. அப்படி ஆக்கப்பட்டதன் விளைவு என்னன்னு சொன்னோம்னா அந்த பெண்களை இன்னைக்கு பாருங்க, இந்த சங்கிகள், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு இவர்களா இஸ்லாமிய சமுதாய மக்கள் அளவு கடந்து அந்த பெண்ணை விமர்சனம் செய்யும் பொழுது அவங்களுக்கு தீனி போட்டது மாதிரி இருக்குது. அப்ப என்ன பண்றான் அவன், நீங்க பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, இது சரிதான் என்று அந்த பெண்ணை புகழ்ந்து தள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமிய சமுதாய பெண்கள் பொதுவாகவே பரவலாக என்ன செய்யறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில பரவலாக இந்த ரீல் முகத்துல அவங்க ஆளாகி பல பெண்கள் என்ன பண்றாங்க, இந்த ரீல் போட்டு பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு போயிட்டாங்க, விஜயுடைய மாநாட்டில் போய் பேசுறாங்க, அது பெண்ணு சொல்லுது விஜய் தான் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண் பேசுது. அப்படியான அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் பரவலாக வழிகட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஏதாவது ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, பெருசா பிரபலியப்படுத்தி விட்டுறாங்க. அந்த பெண்ணு பெரிய அளவுல மக்களுக்கு மத்தியில் பேசப்படுவதற்கு ஒரு காரணமாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் அளவு கடந்து அந்த பெண்ணை விமர்சனம் செய்வது ஒரு காரணமா இருக்கு. இதன் மூலமா என்ன ஆகுது அப்படி சொன்னோம்னா பல வழிகளில் அந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கே தவறான ஒரு இது ஏற்படுறதுக்கு காரணம் அமைந்து விடுகிறது. எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா, இவங்க கடுமையா அந்த பெண்ணை திட்டியதற்கு பின்னால என்ன செய்யுது, அந்த பெண்ணு ஆவேசப்பட்டு பேசுது. அதாவது கடைநல்லூர் மாணவன் என்னாலதான் போச்சா, என்னை திட்டுறீங்க, இந்த கடைநல்லூர்ல எத்தனையோ சம்பவம் நடைபெற்றது, அவன் அந்த பெண்ணை கூட்டு போனா, இந்த பெண்ணை கூட்டு போனா, அந்த கொலை பண்ணா, இந்த கொலை பண்ணா, அந்த தவறு பண்ணா, இந்த தவறு பண்ணா என்று சொல்லி அந்த பெண் பகிரங்கமாக தன்னுடைய ஊர் மானத்தையே, என்னை கொண்டு தான் ஊர் மானம் போச்சா, அப்ப ஊர்ல எவ்வளவோ பெண்கள் எவ்வளவோ ஆண்கள் வழிகட்டு போறனா இல்லையா, அதனால கடைநல்லூர் மானம் போகலையா என்று அந்த பெண் அந்த வீடியோ பேசிதான் பார்த்திருப்போம். அப்ப நம்ம அதிகமாக பெண்களை இப்படி பொது வழியில வச்சு ஒரு பெண்ணை அதிகமா திட்டும் போது, உபதேசம் செய்யற பேர்ல கண்டமேனிக்கு திட்டும் போது என்ன ஆகுது, அது அந்த பெண்ணை சிந்திக்க தூண்டுவதற்கு பகரமாக எதிர்மறையாக, நேர்மறையா சிந்திப்பதற்கு மாற்றமாக எதிர்மறையா தூண்டி அந்த பெண்ணு எனக்கு இஸ்லாமே வேணாம் என்று நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய உரிமை என்று சொல்லி அந்த பெண் இஸ்லாத்தை விட்டு கூட வெளியேறி போவதற்கு நாம் அதிகமாக அந்த பெண்ணை திட்டுவது ஒரு காரணமாக அமைந்து விடும். எனவே சமுதாய மக்கள் இந்த விஷயத்துல தூர நோக்கு சிந்தனையோடு செயல்படுங்க. அதே போல பாருங்க, இப்படி அந்த பெண்ணு பேசியதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த பாஜகவினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர் என்ன பண்றான், கடைநல்லூர் மானம் போகிவிட்டதுன்னு சொல்லி அந்த பெண்ணு பேசிட்டா இல்லையா, நான் மட்டுமா தப்பு பண்றேன், எல்லாரும் தான் நான் தப்பு பண்றான், அவர்கள் மூலமா அவன் போகாத மானம் என் மூலமா எப்படி போச்சு என்று அந்த பெண்ணு பேசி அந்த வீடியோ போட்டோவை எடுத்து தன்னுடைய முகநூல் பக்கத்துல அர்ஜுன் சம்பத் பதிவு செய்யறார். கடைநல்லூர் மானம் போச்சு என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் கேவலப்படுத்துற மாதிரி போஸ்ட் போடுறார். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த பெண்ணு ஒரு காரணமா இருந்தாலும் அந்த பெண்ணை இவ்வளவு தூரம் பிரபலியப்படுத்தி ட்ரெண்டிங் ஆக்கி விட்டது யாரு, இஸ்லாமிய சமுதாய மக்கள் அளவு கடந்து திட்டுவதான் காரணம். இப்படி திட்டுவதன் மூலமாக இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு பெண் இப்படி பேசுறானா, நம்ம எப்படி அதை நம்ம கையாளணும்னு சொன்னா, நேரடியாக அந்த பெண்ணு வீட்டுக்கு போகணும், அந்த பெண்ணை சந்திக்கணும், ஆலிமாக்களை, இஸ்லாமிய அழைப்பாளர் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும், அந்த பெண்ணை சந்திச்சு பேச வைக்கணும், அவங்க எடுத்து பக்குவமா சொல்லணும். முதல்ல நேர்ல சொல்ல வாய்ப்பு இருக்கும் போது நேர்ல தான் சொல்லணும். இப்படியான நம்ம பகிரங்கப்படுத்தும் போது என்ன ஆகும், அந்த பெண்ணே நாளைக்கு வழிகட்டு போவதற்கு எனக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா, எனக்கு உரிமை இல்லையா என்று அந்த பெண்ணை வழிகட்டு போவதற்கு காரணமாயிரும்.
இப்ப அந்த பெண்ணை இப்ப தன்னுடைய ஊர்மானத்தை தானே வெளிப்படுத்தி பேசியதுக்கு பின்னால அதை வைத்து இந்த இஸ்லாத்தை எப்படியா கேவலப்படுத்தணும், இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தணும் வேணும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த கயவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டதா இல்லையா? அவ இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்ன பண்ணுங்க, மிக எச்சரிக்கையாக இருங்க. நீங்க கண்டமேனிக்கு கமாண்ட்ல போய் திட்டுவதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு போய் சேரப்போதா? நிச்சயமாக கிடையாது. அத பெண்ணுக்கு சேருவதற்கு மாற்றமாக நீங்க கடமையா திட்டும் பொழுது, அப்ப இத புரிந்து கொள்ளாத, இஸ்லாத்துல ஹராம், இஸ்லாத்துல வந்து கூடாது, நரகத்திற்கான பாதை நமக்கு புரியும். அதை பார்க்கக்கூடிய மற்ற பொதுவான இந்துக்கள் இருக்கான இல்லையா, இது சங்கீத விட்டுருங்க, அவ வந்து நம்ம என்ன சொன்னாலும் எடுத்து போடதான் செய்வான். ஆனா யதார்த்தமா உள்ள மற்ற மக்கள் என்ன செய்வாங்க, மாற்று மதத்தவர்கள், அந்த மக்கள் பார்க்கும்போது என்ன இந்த அளவுக்கு திட்டுறான், யதார்த்தமா தானே அந்த பெண்ணு வந்து பரதா போட்டு தானே ஆடுது, நல்லா தானே பாட்டு பாடுது, ஆபாசமா ஆடலையே, ஏன் வந்து இப்படி திட்டுறான் என்று இஸ்லாத்தின் மீது, இஸ்லாம் வந்து அடிமைப்படுத்துது பெண்களை என்று அந்த மக்கள் தவறாக விளங்கிக் கொள்வதற்கு காரணமா இருக்கு. இப்ப நம்ம திட்டுவது என்ன, அந்த பெண்ணுக்கு போய் சேரப்போதா? அப்படி சேரவில்லை என்பதன் காரணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, தூரநோக்கு சிந்தனையோட நம்ம அதை கையாளணும். அதாவது கண்ணியமான முறையில எடுத்து சொல்லணும். அது நம்ம சொல்லக்கூடிய கருத்தை வந்து மாற்று மத மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லணும். அப்படி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னு சொன்னா தயவு செய்து கண்டமணிக்கு திட்டுறது இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. யாரை பார்த்தாலும் திட்டுறது, யார் என்ன பண்ணாலும் அவனை கண்டமணிக்கு திட்டுறது, நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறோம் என்பது அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப நம்ம வந்து அடுத்தவங்களை போய் திட்டு வந்து என்ன செய்யறான், இப்ப பாய்களை நீங்க தப்பு பண்ணீங்க, நீங்க மட்டும் சொல்ல வந்துடுறீங்க என்று என்ன பண்றான், தன்னுடைய ஒரு நபர் போய் திட்டுறாருன்னா அந்த நபருடைய ஐடியா போய் பார்க்கறான், ஃபேஸ்புக் போய் பார்க்கறான். அந்த ஃபேஸ்புக்ல இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, பெண்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த பெண்களுடைய அந்த வீடியோ வேற பெண்கள் ஆடி அந்த பெண்களுக்கு வந்து லைக் போட்டு வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து போட்டு காட்டுறான், பாத்தியா நீ வந்து அந்த பெண் ஆடியதுக்கு லைக் போட்டு வச்சிருக்கிற, இப்ப இந்த பெண்ணை மட்டும் திட்டுற என்றெல்லாம் நம்முடைய மானத்தையும் சேர்த்து அங்கே வந்து அந்த மாற்று மத நண்பர்கள் அல்லது வந்து இது மாதிரி இஸ்லாத்தின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் இப்படி பகிரங்கப்படுத்துவதற்கு இவ்வளவு காரணமாக இருக்கிறது. அந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்ன செய்யுங்க, மிக தூரநோக்கு சிந்தனையோட நீங்க வந்து செயல்படுங்க. தாவா செய்வது எப்படி செய்யணுங்க, நேரடியா போய் செய்யணும். இப்படி நீங்க பகிரங்கப்படுத்தி போடுவதன் மூலமாக என்ன பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு ட்வின்ஸ் பெண்கள் 2 பேர் இருந்தாங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, ஆடினாங்க பாடினாங்க, ஒரு ஏதோ ஓரளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கீழ் இடத்துல இருந்தாங்க. இப்ப இவங்களை திட்டி பரப்பி இப்படி செய்வதன் மூலமா என்னாச்சு, இப்ப இஸ்லாமிய சமுதாய மக்கள் திட்டுறான், ஏசுறான். அப்ப இந்த பெண்ணை வந்து அவன் வந்து காட்சிப்படுத்துறான், அவனே வந்து திட்டுறான். அப்ப எப்படியாவது இந்த பெண்களை வைத்து இஸ்லாமிய சமுதாய மக்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணான், அவன் கூட்டு போய் மேடை ஏற்றி அந்த பெண்களை வந்து ஆடி பாட விட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து செலக்ட் பண்ணி நாடகத்துக்கு அனுப்பி படத்துக்கு அனுப்பி அடுத்த லெவலுக்கு கூட்டு போயிட்டான். அப்ப நீங்க இப்படி திட்டுவது என்ன ஆகுது, அவனுக்கு தான் எது இஸ்லாத்தை எப்படியாவது ஒழிக்கணும், இஸ்லாமிய மக்களை கேவலப்படுத்தணும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க உங்களே அறியாமல் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சுத்தி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை எதையுமே பார்க்காம அதை புரியாம எப்படி நம்ம அதை அணுகணும் என்ற அந்த முறை தெரியாம வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய மக்கள் தாந்தோணித்தனமாக ஆவேசப்பட்டு இப்படி வந்து பேசுவதன் மூலமாக இப்படியான இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வந்து மென்மேலும் அதை வந்து தவறான ஒரு இதைத்தான் ஏற்படுத்துது. இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பெண்ணு வந்து தவறா எடுத்துக்கொண்டது, இதே நாளைக்கு என்ன செய்யலாம், அந்த பெண்ணுக்கு யாராவது தாவா செஞ்சு எடுத்து சொல்லி மனம் மாறலாம். அப்படி மனம் மாறி அல்லாட்ட வந்து அந்த பெண்ணு தௌபா செய்து முழுமையாக நீங்கலாமா இல்லையா, அப்படி நீங்கி விட்டதுன்னா மறுபடியும் என்ன செய்யும், இந்த நம்ம பரப்பி அந்த இது வந்து வீடியோ பரவி கொண்டுதான் இருக்கும். அது சமூக வலைதளங்கள் அப்படியே இருக்கத்தான் செய்யும், நமக்கு தெரியாது, தேடி பிடிச்ச நம்ம அழிக்க முடியாது. அப்ப திரும்ப திரும்ப அந்த பெண்ணை வந்து நம்ம திட்டியது, அந்த பெண்ணுடைய இதை நம்ம பகிரங்கப்படுத்தியது அது பரவும் பொழுது அந்த பெண்ணு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி இருந்தாங்கன்னா, ஒரு தௌபா செய்து அல்லாட்ட மன்னிப்பை வேண்டி திருந்தியவர்களுடைய பாவத்திரம் வெளிப்படுத்துறது இஸ்லாத்துல கடுமையாக தடுக்கப்பட்டது. அப்ப அந்த குற்றத்துக்கு நம்ம ஆளாவோமா இல்லையா, நம்ம எடுத்து பரப்பும் பொழுது இப்படியான தௌபா செய்து அவங்க மீண்டு வந்திருந்தாங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா, அப்ப ஒரு மன்னிப்பு கேட்டவருடைய இதை எடுத்து பரப்பும் பொழுது அந்த குற்றம் நமக்கு வருகிறது என்பதை இஸ்லாமிய சமுதாய மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்ப வந்து இப்படியான பெண்களை வந்து இப்படி வைக்கிறாங்களா,
முடிந்த வரைக்கும் தனிப்பட்டு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. தனிப்பட்ட அந்த ஊர்ல உள்ள ஜமாத்துல உள்ள மக்கள், பெண்களை அனுப்பி, பெண்கள் ஆலிமாக்களை, இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பெண்களை அனுப்பி என்ன பண்ணுங்க, முறையா சொல்ல வைங்க. இப்படி நம்ம கையாளுவதன் மூலமா தான் சமுதாயத்துக்கு மத்தியில் நம்முடைய பெண்களை வந்து இப்படி எல்லாம் வழி தவறி போவதை தடுக்க முடியுமே தவிர, ஆவேசப்பட்டு ஆதகப்பட்டு நம்ம பதிவு போடுவது, அதை ட்ரெண்டிங் ஆக்குவது, இது வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு தான், அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு தான் தவறான வழியில மென்மேலும் போவதற்கு ஒரு காரணமா அமைந்துவிடும். அதன் மூலமாக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கூடிய மக்களுக்கும் நாம வந்து தீனி போட்டதை போல ஆகிவிடும். எனவே தூர்நோக்கு சிந்தனையோடு செயல்பட வேண்டும். இதை புரிந்து கொண்டு வரும் காலங்களில் இப்படி கண்டமணிக்கு திட்டத்தை வைக்கிறது தவிர்த்து கொண்டு தூர்நோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அந்த பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஒரு பக்குவத்தையும் நல்ல ஒரு மார்க்க பற்றையும் கொடுத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.